ஸோ என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, நான் எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனுமே பண்ணலை. இந்த ஃப்ளாட் வாங்குகிறோம், இந்த இடத்துல வாங்கினா இது வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுமா, இங்கே பஸ் ஸ்டாண்டு வருமா, நமக்கு வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான லைஃப் செட்டில் ஆகும்போது இங்கே வந்து ஆகும்போது நமக்கு கிடைக்குமாலாம் எதிர்பார்க்கல. பிளாட்டு வாங்கணும்னு தோணுச்சு, வாங்கணும் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு அது வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயம் நடந்தது. எனக்கு நடந்தது தான் எல்லாம் நடக்கும்னு நான் ஆசைப்பட்றேன். பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு தஞ்சாவூரில் பண்ணிக்கிறதா சொன்னாங்க. நான் தஞ்சாவூரில் பார்த்துருக்கேன், ஆடிட் போயிட்டு வரும்போது பார்த்துருக்கேன். வழியில் அந்த ஒரு இடத்துல போட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னாக்கா வந்து இங்கே கும்பகோணம் நிறையா பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னாக்கா வந்து கும்பகோணம் எல்லாருக்குமே தெரியும் கோயில் மாநகரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நவகிரகமும் இந்த கோயில் கும்பகோணத்தை பேஸ் பண்ணி தான் 9 நவகிரகமே இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு அதாவது வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிச்சயமாக இன்னும் மல்டிபிள் ஆகும். பார்த்தீங்கன்னாக்கா வந்து இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு இப்போ நீங்கள் இன்னும் ஹவு மெனி டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்ல முடியாத அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இங்கே வீடு கட்டி செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபியூச்சரில் நம்மளுடைய ரிட்டைர்மெண்ட் லைஃப்பை சூப்பராக ஒரு பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியுன்றதான் என்னோட ஒப்பீனியன். ஸோ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நிறையா பேரை நான் பார்த்துருக்கேன், சென்னையிலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன், லேண்ட் டெவலப்பர்ஸ் எல்லாரையும் பார்த்துருக்கேன். எங்களுடைய கிளைண்டே இருக்காங்க நிறைய பேர். பார்த்தீங்கன்னாக்கா வந்து அதில் ப்ராம்ப்ட் கிடையாது. நிறைய இடத்துல வந்து சொல்லி ஒன்று தண்ணி வராது, மழை பெஞ்சு தண்ணி உள்ளே வந்துடும். சென்னையில் பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை அந்த மாதிரிலாம். பட் இவங்க அந்த அந்த சொன்ன மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. என்னன்னு கேட்குறீங்களா அப்படின்னா, அந்த பிளாட் டெவலப் பண்ணி ரோடு போட்டு கரெக்டாக வந்து தண்ணி தேங்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா லேம்ப்லாம் போட்டு அந்த கவர்மெண்ட்டோடைய இபி கனெக்ஷன் கரெக்டாக கொடுத்து கரெக்டாக மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னாக்கா வந்து பார்க்கும்போதே வந்து அவங்க சொன்ன அந்த ஸ்கொயர் ஃபீட்டு அச்சல் சுத்தமாக ஒரு ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ராவோ கம்மியாவோ இல்லை அதிகமாகவோ இல்லாமல் நீட் அண்ட் க்ளீனாக சைட்டை சுற்றி நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் நம்ம சைட் நமக்கு தெரியும். அந்த மாதிரி லேண்ட் மார்க்லாம் போட்டு நமக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அளந்து காமிச்சாங்க. பார்த்தீங்களா, அதே தான் ரிஜிஸ்டர் பண்ணுற அன்றைக்கும் அவங்க அளக்கும்போது அதில் எந்த விதமான சமரசமும் கரெக்டாக எக்ஸாக்டாக கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் யோசிக்காமல் இன்வெஸ்ட் பண்ணலாம் கண்ணை மூடிட்டு. ஸோ இந்த ஃபீல்டில் நான் 26 இயர்ஸாக இருக்கேன். பார்த்தீங்கன்னாக்கா இந்த அக்கௌண்ட்ஸ் ஆடிட் இதில் இப்போ நீங்கள் வந்து கோல்டில் இப்போ கோல்டு அதிகமாகிட்டு போகுது. இந்த லேண்டு இந்த பேங்க்கில் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி எப்படி இருக்கிறத விட இந்த லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஃபியூச்சரில் வந்து பில்டிங் கட்டுறதுக்கோ இல்லை இமீடியட் பில்டிங் கட்டுறதுக்கோ பண்ணோம்னா என்ன ஆகும்னா சூப்பராக செம்மையாக வருன்றது என்னோடய ஒப்பீனியன்.